கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை சேர்ந்து படிப்போம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அநேக வாரங்களாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீதியை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். கிருபாசன தண்டையிலே தைரியமாக வரக்கூடிய அளவுக்கு நீதி நமக்கு அந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறது. மனிதன் பாவம் செய்த நாட்களிலே நீதி அற்றவனாக மாறிவிட்டான். அது நிமித்தமாக நீதி இல்லாததினால் தேவ சமூகத்தில் தைரியமாக நிற்க முடியவில்லை. தேவ சமூகத்தை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டான். தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டான். தேவ ஐக்கியம் இல்லை. தேவனோடு வாழ முடியவில்லை. ஏனென்று சொன்னால் குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, இது எல்லாமே ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் மனிதன் பாவம் செய்த உடனே அவனுக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள். அதே போல் தான் இன்றைக்கும் அதே குற்ற உணர்வு, அதே தாழ்வு மனப்பான்மை, அதே ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு தான் இன்றைக்கும் விசுவாசிகளாகிய கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கின்றது. இன்றைக்கு சபைன்னு எடுத்துக்கொண்டாலே இந்த மூன்றத்தையும் அதிகமாக பார்க்க முடியுது. ஏன்னு சொன்னால் நீதியை பற்றி அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறதை விட சற்று குறைவாகவே தெரிந்து வைத்திருக்கிறதுனால் ஏற்படக்கூடிய விளைவுகள். சபை என்று சொன்னாலே இந்த 3 காரியங்கள். நீதியை அடைந்தவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீதிமான்களே. அப்போ நீதிமான்களாகிய நாம் குற்ற உணர்வும், ஆக்கினை தீர்ப்பின் உணர்வும், தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் தேவ சமூகத்தில் தைரியமாக வர முடியும். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டில் எபிரேய ஆக்கியோ நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். தைரியமாக வாப்பா, கிருபை அடையவும் இரக்கத்தை பெறவும் கிருபையை அடையவும் நீ தைரியமாக கிருபாசன தண்டையில் வா. பழைய ஏற்பாடு காலத்தில் கிருபை ஆசனத்துக்கு முன்பாக போய் நிற்க முடியாது. புதிய ஏற்பாடு காலத்தில் நமக்கு பெரிய ஒரு அழைப்பு, இன்விடேஷன் கொடுக்குறார். வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தைரியமாக வரலாம். அதை சொல்ல தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று சொல்லி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பை எபிரேய ஆக்கியோன் கொடுக்குறதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆகவே இந்த நீதி என்று சொல்லக்கூடியது தேவன் நமக்கு பரிசாக கொடுப்பது. நீதியை இன்றைக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் நீதியின் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா செத்த கிரியைகளை போய் முடிவடையும். அது சரியான ஒரு கிரியை கிடையாது. நீதிமானவர்கள் கிரியை செய்யும்போது அது சரியான கிரியை லிஸ்ட்டில் கொண்டு வந்து தேவன் நிறுத்துகின்றார். ஆகவே நாம் பார்த்தோம், நீதி தேவன் நமக்கு கொடுத்த ஒன்று என்பதை பற்றி நாம் பார்க்க ஆரம்பித்தோம். முதலாவது, நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்வது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நீதி நமக்கு கொடுக்கப்படுகின்றது. நம்ம நம்முடைய நீதி எல்லாமே வேதம் சொல்கிறது அழுக்கான கந்தை போல் இருக்குது என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் நீதி செய்வோம் என்றால் அது எல்லாமே அழுக்கான கந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிடைக்கிற நீதி அது மிகவும் விலையேற பெற்ற ஒரு நீதியாக இருக்கின்றது. இப்போ நீதியை பெற்ற நாம் நீதியில் நடக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார், தேவன் விரும்புகிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு நீதிமான்களும் நீதியின் கிரியைகளை செய்ய வேண்டும், நீதியின் பாதையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பை கொடுக்கின்றது. என்று சொன்னால் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து நீதியாக இருந்தார், நீதியின் வழிகளில் நடக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம் கூட நீதிமானாகிவிட்டோம். ஆனால் நீதிமானாகிவிட்ட நாம் நீதியின் கிரியைகளை செய்ய தவறி கொண்டு இருக்கிறோம். ஆகவேதான் நீதியின் கிரியைகளை தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று வேதம் சொல்கின்றது. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறதுனால நாம் நீதியின் பாதையில் நடத்தப்படுகின்றோம். நீதியின் பாதை என்று சொன்னால் ரைச்சஸ் வே, அதாவது நீதி, சரியான ஒரு ரைட் பாத், அதாவது சரியான வழி, நேர்மையான ஒரு வழி. அப்போ தேவனாய் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நேர்மையான வழிகளிலே, சரியான வழிகளிலே கர்த்தர் நடப்பிக்கின்றார். ஆகதான் விசுவாசத்தை பற்றி போதிக்கும் போது எபிரேய ஆக்கியோன் சொல்கிறாரு, நம்முடைய விசுவாச வீரர்கள் பல காரியத்தை செய்தார்கள், அதில் ஒன்று நீதியை நடப்பித்தார்கள் என்று போடப்பட்டிருக்குது. நீதியை நடப்பித்தார்கள், நீதியின் வழிகளில் நடந்தார்கள், நீதியின் கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். நீதிமான்களாக நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக இருக்கிறது மட்டும் பெருசு கிடையாது. ஆக்கினை தீர்ப்பு உணர்வு இல்லாமல்
குற்ற உணர்வு இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தேவ சமூகத்தில் போய் நிற்பது மட்டும் கிடையாது. அன்றைங்கிறது ஏன்னா சில பேர்லாம் பாருங்கள், தைரியமாக போய் நிற்பாங்க, வெளியே வந்து அவங்க செய்கிற எல்லா கிரியைகளுமே கெட்ட கிரியைகளாக தான் இருக்கும், அசுத்த கிரியைகளாக இருக்கும், செத்த கிரியைகளாக இருக்கும். அன்றைங்க நேரத்தில் பாருங்கள், இன்றைக்கும் சில கிறிஸ்தவம் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அந்நிய பாஷையில் சூப்பராக பேசுவாங்க. நான் நிறைய கிறிஸ்தவங்களை பார்த்துருக்கேன் பாருங்கள், நல்லா அந்நிய பாஷைலாம் பேசுவாங்க. அப்போல்லாம் பாருங்கள், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுலலாம் தண்ணி லாரி வரும், குடி தண்ணி, நல்ல தண்ணி லாரி வரும். இப்போ வருது, இப்போ சில இடங்கள்லாம் வரும் பாருங்கள். நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு எல்லாம் தண்ணி லாரி வரும், வந்தால் தான் பிடிச்சாதான் நல்ல தண்ணி வீட்டில் குடிக்க முடியல, குடிக்கவே முடியாது பாருங்கள். தண்ணி வரும் பாருங்கள். அப்போ தண்ணி பிடிக்கிறது நிறைய பேர் முண்டி அடிச்சுட்டு போவாங்க பாருங்கள். அந்த ஏரியாவில் அப்போ நாங்கள் நிற்கும் போது தெரியும் பாருங்கள், மக்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் சூப்பராக பேசுவாங்க. எங்கே இருந்துடா அந்த வார்த்தையெல்லாம் வருதுன்னு. அதில் நம்ம ஆசாமிங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்கள். ஐயோ அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நானே சொல்கிறதுல அப்படியே புல்லடிச்சு போய், என்னடா அது சர்ச்சில் பார்த்து அந்நிய பாஷை பேசுகிறோம், இங்கே வந்தா வார்த்தையெல்லாம் வேறு மாதிரி பேசுதே, வேறு மாதிரி பேசுகிறாங்களே, என்ன அது? அப்போயே சின்ன வயசுலேயே உள்ள கேள்வி எழும்ப ஆரம்பிச்சு. அப்போ அவங்க பேசுகிறது சரியான பாஷையா, சரியாக பேசுகிறாங்களா, இல்லை அங்கே பேசும்போது எல்லாம் கரெக்டாக இந்த பூனையும் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் வெளியே வந்து பைப்படியில் பார்த்தா, தண்ணி பிடிக்கிற இடத்துல பார்த்தா என்ன வார்த்தையெல்லாம் வருது, ஏகப்பட்ட இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் வர ஆரம்பிக்குது பாருங்கள். அப்போ தான் எனக்குள்ளே பல கேள்விகள் அந்த நாட்கள்லாம், எதனால், ஏன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா ரட்சிப்பை வந்து சரியாக புரிந்து கொள்ளலை, அவங்க சரியாக அறிந்து கொள்ளவில்லை, தாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்ற அந்த உணர்வு அவங்களுக்குள்ளே இல்லை. ஏதோ கிறிஸ்தவங்களாகிட்டோம், அப்புறமேட்டுக்கு கிறிஸ்தவங்களாகிட்டாங்க, நீதியின் கிரியைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வெளியே வருது. ஆக தேவ பிள்ளைகளே, நீங்கள் சர்ச்சுக்கு வருவது நல்லது, ரட்சிக்கப்பட்டது நல்லது, சரியான வாழ்க்கை வாழ முடிவு செய்ய வேண்டும், தீர்மானம் பண்ண வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாருமே நீதியின் கிரியைகளை செய்கிறோமா, நீதியின் பாதையில் நடக்கின்றோமா, சரியான வழியில் செல்கிறோமா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேர் கிறிஸ்தவங்க, ஆனால் கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்கள் ஏராளமான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களாகி நாம் ஒவ்வொருவரும் நீதியின் கிரியைகளை செய்ய வேண்டும். நீதியை நடப்பித்தார்கள், நீதியின் வழிகளில் அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். ஒரு சிலரை காண்பிக்கிறேன், இவர்கள் எப்படி நீதியின் கிரியைகளை செய்தார்கள், இவர்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதையும் இன்றைக்கு நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது ஆபிரகாம். நிறைய பேர் பேசுவோம், முதல்ல ஆபிரகாமை எடுத்து பேசுவோம். இவர் எப்படி நீதியின் கிரியைகளை, நீதியில் நடந்தார், நீதியின் வாழ்வு அவங்க வாழ்க்கையில் எப்படி இருந்தது என்பதை பற்றி ஒரு சில காரியம் பார்ப்போம். தேவன் ஆபிரகாமை சந்தித்தார். ஆபிரகாமை சந்தித்து கொஞ்ச நாட்களில் பார்த்திங்கன்னா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, நீதிமானாக்கப்பட்டார், நீதியாக எண்ணப்பட்டது. அதோடு ஆபிரகாம் நின்று விடவில்லை. நீதிமானாக்கப்பட்ட ஆபிரகாம் நீதியின் பாதையில் நடக்கும்படி தீர்மானித்தார். தீர்மானத்தின் விளைவு நீதியாக இந்த பூமியில் வாழ ஆரம்பித்தார். என்று சொன்னால், ஆபிரகாம் தேவனை பின்பற்றுகிற வரையிலும் அவர் அந்நிய தேவர்களை வழிபட்டார். தல்முத் சொல்லுகின்றது, மண்ணினால் தெய்வங்களை உருவாக்கி அதற்கு வண்ணம் பூசி தெரு தெருவாய் அந்த பொம்மைகளை விற்று வந்தவர் தான் ஆபிரகாம். இன்னும் சொல்லப்போனால் சபிக்கப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தவர். என்ன சொன்னால், அவர் பொம்மை வியாபாரி, அந்த பொம்மைகளை வணங்குகிற கூட்டத்தோடு கூட்டமாக வாழ்ந்தவர். அப்படின்றலாம் எப்படி இருக்கும்? சாபமாக தானே இருக்கும். சபிக்கப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வந்தவர். இப்படிப்பட்ட ஆளில் தான் ஆண்டவர் சொன்னார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று தேவன் ஆபிரகாமை அழைத்ததை பார்க்க காண்பிக்கின்றோம். தேவன் ஆபிரகாமை அழைத்தார். தேவனுடைய வழிகாட்டுதலை ஆபிரகாம் தெரிந்து கொண்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், திடீர்னு ஒரு தேசத்தின் இனத்தை விட்டு புறப்படுவது என்பது எளிதான காரியம் அல்ல. திடீர்னு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா எப்படி இருக்கும்? திடீர்னு வீடு காலி பண்ண சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த இடத்துல இருக்கிறவங்களும் தெரியும் சுச்சுவேஷன் எப்படின்னு சொல்லிட்டு வந்து திடீர்னு நானும் நிறைய சந்திச்சிருக்கிறேன். திடீர்னு நல்லா போயிட்டுருக்கும் பாருங்கள், திடீர்னு சர்ச்சை காலி பண்ணுங்கன்றுவாங்க.
இந்தமாதிரி ஒவ்வொரு டைமும் சர்ச்சை காலி பண்ணுங்கன்னு சொல்லும் போதெல்லாம் பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்கும். என்னடா இவெல்லாம் ஒழுங்கான போயிட்டு இருந்துச்சு, என்ன திடீர்னு ஆச்சு, எவ்வளோ அந்த நேரத்தில் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, எவ்வளோ காரியத்தெல்லாம் கவனிங்க. ஆபிரகாமுடைய வாழ்வில் கூட திடீர்னு கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. தேவனுடைய வார்த்தை வருகின்றது. அநேகர் தடுத்திருக்கலாம், பலர் தடுத்திருக்கலாம், பலர் பரிகசித்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் எதையும் பொருட்படுத்தவில்லை. நீதியின் பாதையில் நடக்க தீர்மானித்தார். நீதியின் பாதை என்பது என்ன? சரியான பாதை, நேர்மையான பாதை. சரியான பாதை என்றால் என்ன? தேவன் வகுத்த பாதை, தேவன் நமக்காக வடிவமைத்த பாதை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீதியின் பாதைன்னு சொன்ன உடனே நீங்கள் வேற இன்னமும் வேறு வித்தியாசமாக ஏதோ சொல்ல வர்றன்னு நினைக்க வேணாம். நீதியின் பாதை என்றால் சரியான பாதை. சரியான பாதை என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், சரியான பாதை என்று சொன்னால் தேவன் அவர்களுக்காக வடிவமைத்த பாதை. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்குமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சித்தார். நம் எல்லாருக்குமே ஒரு நீதியின் பாதையை தேவன் செட் பண்ணி வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு பாதையை தேவன் வகுத்து வைத்திருக்கிறார். அந்த பாதையில் இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த விஷயத்தில் ஆபிரகாம் உறுதியாக நிற்கிறதை நாம் வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். தேவன் ஆபிரகாமை அழைத்த போது பார்த்தீங்கன்னா சீரிய தேசத்தை விட்டு புறப்பட வேண்டும் என்று தேவனுடைய கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் கவனமாக கேளுங்க, பைபிளில் போடப்பட்டிருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, பாருங்க என்ன அழைத்தாரு, தீரிய தேசத்துக்கு கூப்பிடுறாரு, நான் காண்பிக்க தேசத்துக்கு வாப்பான்றாரு. ஆனால் அதற்கு உடனே கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். யோசிச்சு பாருங்க, எங்க போறேன்னு தெரியாம நீங்க பஸ்ல ஏறி இருக்கீங்களா? ஹலோ, எங்க போறோன்னு தெரியாம ட்ரெயின்ல ஏறி இருக்கீங்களா? என்னமோ ஒரு ட்ரெயின் வருது ஏறிட்டாங்க சொல்ல முடியுமா? ஹலோ, இன்றைக்கி யாராவது இப்படி பண்ணுறீங்களா? தெரியாத பஸ்ஸில் ஏறிடுறீங்களா? தெரியாத வேனில், தெரியாத ட்ரெயினில் ஏறிடுறீங்களா? கிடையாது. ஆனால் நம்ம ஆண்டவர் பாருங்கள், தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமலே புறப்பட்டு போனான். எவ்வளோ அழகாக போடப்பட்டிருக்குது. ஆபிரகாம் அழைத்த போது தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் சொல்லிட்டார், வாப்பான்ட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஏகப்பட்ட கிராஸ் கேள்வி, இந்த கிறுக்கு கேள்விலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கேட்க ஆரம்பிப்போம். என்னடா அப்புறம் இவ்வளோ புத்திக்கிட்டு போயிருக்கியா? கூப்பிட்டா உடனே வந்துடுவியா? கூப்பிட்டா உடனே போயிடுவியா? யார் கூப்பிட்டா என்ன கூப்பிட்டா யோசிக்க மாட்டியா? நீங்கள் இந்த சில சிக்கலில் மாட்டும்போது நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பேசுகிறோம், என்ன திட்டுவாங்க தெரியுங்களா? ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிட்டோம்னா, என்ன ஆச்சு? புத்தி கெட்டு போச்சா? புத்தி இதாகிடுச்சா? என்ன இவ்வளோ ப்ரில்லியண்ட்டான நீயே இப்படி நீயே போய் மாட்டிக்கிட்டு நீயே எப்படி விழுந்துட்ட? சரியான பைத்தியக்காரன் போல் இருக்கிறப்பா. சில இடத்துல சில விஷயத்தில் மாட்டினா எப்படி தான் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஆபிரகாமுக்கு பைத்தியக்காரன்ற பேர் கூட வந்திருக்கலாம். நல்லா ஜாலியாக இங்கே எங்களோட இருக்க வேண்டியது. நீ பாட்டுக்க ஒருத்தர் கூப்பிட்றாருன்னு உடனே கிளம்புறியா? தேவன் தன்னை அழைத்தார் என்று கூறும் ஆபிரகாம் எங்கே அழைத்தார் என்று தெரியாமலேயே கிளம்பி போகிறார். அதான் சொல்கிறார் இல்லையா, பைபிளில் போடப்படும், தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அதாவது பிரச்சனைகள் மத்தியிலேயும் தேவன் அழைத்த அழைப்பின் மத்தியிலேயும் சரியான தெரிந்து கொள்ளுதலிலே அவர் உறுதியாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதாவது போகுமிடம் இன்னதென்று தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என்னை அழைத்த தேவனை எனக்கு தெரியும். இடம் தெரியாது, என்னை ஒருத்தர் அழைச்சார்ல அவர் யாருன்னு எனக்கு தெரியும். நல்லா புரிஞ்சது தேவ பிள்ளைகளே. சில நேரத்தில் தேவன் நம்மளை அழைக்கும் போது என்ன இடத்துக்கு போகிறேன்னு தெரியாது, ஆனால் கூப்பிட்டவர் கரெக்டானவர், என்னை அழைத்தவர் சரியானவர், என்னை அழைத்தவர் நேர்மையானவர், என்னை அழைத்தவர் நீதியுள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவருக்கு இடம் பெருசு கிடையாது, கூப்பிட்டவரை பற்றி நல்ல படம் அவருக்கு இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளைகளே. சில இடத்துல நமக்கே சில கன்ஃபியூஸாக இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். சில இடத்துல நமக்கு சில கேள்விகளை எழுமோ, என்ன பிரச்சனை இவ்வளோ, இந்த பிரச்சனை அப்படியாச்சு இதாச்சு, நம்ம நிறைய கேள்வி வரும். அந்த நேரத்தெல்லாம் பார்த்து நல்லா மனதில் வைத்து கொள்ளுங்கள், தேவன் அவர் நல்லவராக தான் எனக்கு இருக்கிறார்.
சில சூழ்நிலாம் நம்மளை வந்து தேவனை குறை சொல்கிற மாதிரி அப்படியே நம்மளை அப்படியே அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக்கிடும். நம்முடைய வாழ்வே இருண்டு போகிற மாதிரி ஆக்கிடும். சில 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 விஷயங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது என்னடா வாழ்வுன்ற மாதிரிலாம் போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போக ஆரம்பிப்போம். ஆனால் நல்லா கவனமாக கேளுங்க, என்னதான் இருந்தாலும் என் தேவன் அவர் நல்லவர். நான் போகும்போது எனக்கு தெரியாது, ஆனால் என்னைய ஒரு இடத்துக்கு போக சொன்னார்ல, அவர் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆபிரகாமுடைய விசுவாசம் எங்கே போகிறான்றது இல்லை, யார் கூப்பிட்டாருன்றது தான் விசுவாசம் வச்சுருந்தார். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் இருக்கிற ஒவ்வொருவரும் விசுவாசத்தை தேவன் மீது வைக்க மட்டுமே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள், சில போராட்டங்கள் வரும்போது அதை பெருசாக பார்க்காதீங்க. என் தேவன் கூப்பிட்டது தேவன், அழைச்சது தேவன், சொன்னது தேவன், நிச்சயமாக அவர் செய்வார். ஆக தேவ பிள்ளைகளே, சரியான பாதையை தெரிந்து கொண்டார். சரியான பாதைன்னா என்னை கூப்பிட்டது அவர், என்னை கரெக்டாக நடத்தி கொண்டு செல்வார் என்பதிலே விசுவாசத்தை வைத்திருந்தார். பைபிளை பார்க்குறோம், படிப்போம். 51 ஏசாயா 51:2 படிங்க. நீங்கள் எடுத்தீங்கன்னா படிங்க, நான் இடத்துல படிக்கிறேன். நீதி தகப்பனாகிய ஆபிரகாமையும், அதுக்கு முன்னாடியே படிங்க பார்க்கலாம். 1 நீதியை பின்பற்றி, பார்த்தீங்களா, போடப்பட்ட நீதியை பின்பற்றி, நீதியின் வழியில் போற நீதியை பின்பற்றி. கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துருவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். ஏன் நோக்கி பார்க்க சொல்றாரு? அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஒருவனாயிருக்கையில், தனியா இருக்கையில். யோசிச்சு பாருங்க, சில நேரத்தில் நமக்கும் அப்படிதான் காலிங் வரும். ஆனால் தேவனை நம்பி பின்பற்றி சென்று பாருங்கள், உங்களை ஒரு பெரிய கூட்டமாகவே தேவன் மாற்றுவார். ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது தனியாள் போல் இருக்கும். ஆனால் தேவனோடு நடக்க ஒரு நாள் வரும், உங்கள் கூட ஏராளமான பேர் உங்கள் கூட வந்து ஜாயிண்ட் ஆகிறத நீங்கள் பார்ப்பீர்கள். இப்போ தனியாக இருக்கலாம், ஒரு நாள் பெரிய கூட்டமாக மாறுவீர்கள். சொல்லுங்கள், இப்போ தனியாக இருக்கலாம், சீக்கிரத்தில் கூட்டமாக மாறுவீர்கள். ஆமென். ஏனென்று சொன்னால் பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தென்பட ஆரம்பித்தது. வாழ்க்கையிலே எல்லா பகுதியிலையும் ஆபிரகாம் வெற்றி பெற்ற ஒரு ஆளாக மாறினார். படிப்போம் பைபிளில் ஆதியாகமம் 21:22. ஆதியாகமம் 21:22. அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். என்ன சொல்றாங்க? நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். எல்லாரும் பக்கம் சொல்லுங்க, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். யாருன்னா விரோதிகள் சாட்சி பகிர்கிறார்கள். நீதியின் பாதையில் நடந்தபடியினால் பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுடைய வாழ்வில் தென்பட ஆரம்பித்தது. அதில் ஒரு காரியம், விரோதிகளெல்லாம் இந்த இடத்தில் சாட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு தேவன் ஆபிரகாமுடைய வாழ்வை மாற்றினார். உங்களுக்கு விரோதிகள் நிறையா இருக்கிறாங்களா? நான் சொல்கிறேன், அவர்களெல்லாம் உங்களை பார்த்து சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் மாற்றுவார். நீங்கள் நீங்கள் வந்து அவருடைய பாதையிலே, நீதியின் பாதையிலே, சரியான பாதையிலே, நேர் வழியில் நீங்கள் செல்ல ஆரம்பித்தா எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சீரிய தேசத்தினுடைய சாபம் முற்றிலுமாக ஆபிரகாமை விட்டு நீங்கி போனது. சீரிய தேசத்துடைய சாபத்துக்கு உட்பட்டவர் அல்ல ஆபிரகாம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவனாக மாறினார். சீரிய தேசத்தின் சாபம் அவனை விட்டு நீங்கினது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமை சூழ்ந்து கொண்டது. ஆபிரகாமுடைய வாழ்வில் பழையவைகள் எல்லாம் மறைந்து போனது, எல்லாம் புதிதானது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் எல்லாமே புதிதானது. ஆகதான் பைபிளில் படிக்கின்றோம், உனக்குள் பூமியில் உள்ள குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா, உனக்குள் பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தெரியுங்களா?
நீ பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆபிரகாம் தான் எங்களுக்கு தகப்பன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா. ஒரு பக்கம் யூதர்கள் ஆபிரகாம் தகப்பன்றாங்க, ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் ஆபிரகாம் தகப்பன்றாங்க, இன்னொரு பக்கம் இந்துக்கள் அவங்கள என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, அவர்களும் எங்க நல்லா கவனமாக இந்துக்கள் கூட எங்களுக்கு தகப்பன் ஆபிரகாம்ன்றாங்க தெரியுங்களா. எங்க தெரியுங்களா தெரியாதா. பிராமணர்கள் எந்த எங்கேருந்து ஆபிராம், பிராமணர்கள் எங்கேருந்து ஆபிலேருந்து ஆபிராம் அங்கேருந்து வந்தவங்க அவங்க எல்லாருமே. அவங்க கூட என்ன பண்ணுறாங்க, எங்களுடைய எல்லா இனத்தவர் என்ன பண்ணுறான், ஆபிரகாம் தான் எங்கள் தகப்பன். அவங்க தான் பாருங்கள், ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்லாம் என்ற ஒரு மதம் ஒன்று உருவாக ஆரம்பிச்சது. என்னென்னா எல்லா மதமும் ஒன்று, எல்லாம் ஒன்று, நாங்கள் எல்லாம் ஒன் இண்டியா. இந்த ஒன்றுன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன் எல்லா இடத்துலையும் ஒன் ஏர்லைன் ஏங்க கேள்விப்பட்டீங்களா இல்லைங்களா? இந்த எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு வரும். நீங்கள் இப்போல்லாம் நீங்கள் வீட்டில் போய் சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுன்ற ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கும். வந்து எல்லோரும் நம்ம உலகம் என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆபிரகாமை முன்னாடி வச்சு போயிட்டுருக்குறாங்க. வந்து இப்போ நல்லா கவனமாக கேளுங்க, இன்றைக்கு ஆண்டவர் தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆபிரகாமின் பிள்ளைகளாக தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ஒரிஜினாலிட்டியாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அவங்கெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகளும் சொல்கிறாங்க, ஆனால் அதுக்குரிய ஆட்களாக இல்லை. ஆனால் ஒரிஜினலாகவே இன்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் அந்த குடும்பத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். ஏன் வந்து தேவன் இப்படி பண்ணினார்னா, நல்லா கவனிக்கணும், ஒரு மனிதன் சரியான பாதையில் நீதியின் பாதையில் வாழ நடக்க தீர்மானித்தபடியால் வந்த ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் வந்து எப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு என்னங்க, நான் எக்கேடு கேட்டு போனால் உங்களுக்கு என்னங்க, நான் எந்த திசையில் போனால் உங்களுக்கு என்ன. சில பேரில் நிறைய கிறிஸ்தவங்க கேட்குற ஒரு கேள்வியாக இருக்குது, நான் எப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு என்ன, நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன, உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள் அப்படின்றாங்க. இன்னைக்கு இல்லைங்க, ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் அந்த நாட்களிலே நீதியின் பாதையை தெரிந்து கொண்டதுனால முழு உலகத்தில் இருக்கின்ற தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாமே ஆபிரகாமின் வாழ்வில் பலிக்க ஆரம்பித்தது. இன்றைக்கி நீங்களும் நீதியின் பாதையில் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதே ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்கள் வாழ்வில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். உலகத்திற்கே ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக மாற்றப்பட்டார். அவர் ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, அவங்க சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? அளவில்லாத அளவு. இவ்வளவுதான் கிடையாது, ஏதோ கொஞ்சம் அளந்து ஆசீர்வதிக்கல, அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். அதனுடைய காரியத்தை தான் உபாகம் 28 பார்க்க ஆரம்பிக்கிறோம். எடுத்து படிப்போம். உபாகம் 28 எடுங்க, கொஞ்சம் பெரிய பகுதியாக இருக்கிறதுனால நானே இந்த பகுதியை படித்து காமிக்கிறேன். உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் படிக்கிறேன். கர்த்தர் அதுக்கு 1 மேலேருந்து படிக்கிறேன். உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஏன்? எது நிமித்தமாக? நல்லா கவனமாக கேளுங்க. இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு காரியம் மனதில் வைக்கணும். ஆபிரகாம் நீதியின் பாதையை தெரிந்து கொண்டது நிமித்தமாக, நீதியில் நடக்க ஆரம்பித்தது நிமித்தமாக, நீதியின் பாதையில் தன்னுடைய வாழ்வை வாழ தீர்மானித்தபடியால் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவங்க சந்ததிகள் கொடுக்கப்படுற ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அவங்க சந்ததியை பிடிச்சி பேசுகிறாரு. சொல்ல, உன் தேவனை கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். எவ்வளோ பெரிய பிளெஸிங், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. அன்றைக்கு நீதியின் பாதையில் நடந்த ஒரு மனிதனாக வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பார்க்குறோம். இன்றைக்கும் நாம் நீதியின் பாதையில் நடக்கும்போது அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்விலும் தொடர்வதையும், நம்முடைய குடும்பங்களின் வாழ்விலும் தொடர்வதை, நம்முடைய சந்ததிகளின் வாழ்விலும் தொடர்வதை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். தொடர்ந்து படிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். என்ன சொல்கிறான்? ஆசீர்வாதங்கள்லாம் உன்னை விரட்டி கொண்டு வந்து உன்னை முந்தி கொண்டு போகும். அப்புறம் படிக்கிறேன். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். என்ன சொல்கிறான்? நீ வந்து வீட்லேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அந்த மாதிரி உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருகஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகள் உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்,
உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களும் கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனை கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படியே பேசிட்டே போகிறார். எல்லாம் என்னன்னா, இன்னும் இந்த 28ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து ஒரு 14 வசனம் 15 வசனத்தை நீங்கள் படித்து 14 வசனத்தை படித்தாலே, அதாவது எந்த பக்கம் தீர்மானம் உனக்கு பிளெஸ்ஸிங் தான் எழுதப்பட்டிருக்குது. ஹலோ, 28ஆம் உபாகம் 28 நீங்கள் படிச்சிங்கன்னா வீட்டில் போய் நிதானமாக படிங்க. என்ன சொல்கிறாருன்னா, எந்த பக்கம் திரும்பினாலும் உன் தலையில் எழுதப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதம் தான் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறார். எது நிமித்தமாக ஒரு கேள்வியை கேட்பீங்கன்னா, ஆபிரகாம் நீதியின் வழியில் நடக்க தீர்மானித்து அந்த வழியில் நடந்ததின் நிமித்தமாக தேவன், ஆபிரகாம் மட்டும் இல்லைங்க, அவர் சொன்ன வாக்கு, சந்ததியெல்லாம் நான் பார்த்துக்குவோம், சந்ததியெல்லாம் கைவிட மாட்டோம், சந்ததிக்கெல்லாம் அப்படியே போகிறார் வந்து. ஆகவே இன்றைக்கு அகில ஜனங்களிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் உயர்த்தப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். அன்றைக்கே சொன்னார், அந்த மக்களை பார்த்து சொன்னார், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் நான் உண்மையில் ஆசீர்வாதத்தை வருஷிப்பேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வைக்கிறார். நீ மட்டும் தசம பாகத்தை கொடுத்து பாரு, உன் லைஃப்பில் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வரும். வானத்தின் பலகணிகள், பலகணிகள் என்றால் என்ன? மதகுகள். அந்த மதகெல்லாம் உனக்காக திறப்பேன்ற. சும்மா ஏதோ டேப்பை திறக்கிறது கிடையாது, பைப்பை திறக்கிறது கிடையாது, பைப்பை திறக்கிற ஆண்டவர் கிடையாது. நமக்காக மதகுகளையே திறக்கின்ற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஏன்னா மதகுல அணைகளில் ஏராளமான நீர் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நீதியின் பாதையில் நடக்க தீர்மானிக்கும் போது டைத் கொடுப்பது தேவன் வைத்த சரியான பாதை. அந்த பாதையில் நடக்க நாம் தீர்மானிக்கும் போது தேவன் நமக்காக வானத்தின் மதகுகளெல்லாம் தேவன் திறந்து விடுகிற தேவனாக இருக்கின்றார். இது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இது பெருத்த அறுவடை. தண்ணி திறக்கப்பட்டாலே அடுத்து என்னன்னா, நதி பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியம், நதி பாயும் இடமெல்லாம் செழிப்பு, இல்லைங்களா? பாட்டு பாடும்போது நதி போகிற இடங்கள்லாம் நாகரிகம் வளர்ந்துச்சு. எங்கெல்லாம் தண்ணீர் போகுதோ அங்கெல்லாம் தேவன் நமக்காக டேமை திறக்கிறார். ஏன் உங்களை ஆசீர்வதிக்க மட்டுமல்ல, டேமை திறக்கிறார்னா உன்னை ஆசீர்வதித்து உன் மூலமாக ஏராளமான மக்கள் ஆசீர்வாதமாக வைப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. ஆமென். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தேவன், அதாவது தேவனை அறியாத மக்களெல்லாம் கண்டு பயப்படுறாங்க. நிறைய போடப்பட்டிருக்கு இல்லையா? அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இத்தனைக்கு காரணம் ஆபிரகாம் அன்றைக்கு தெரிந்து கொண்ட சரியான பாதை. நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? இன்றைக்கு இந்த பூமியில் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். இப்போ நான் சொன்னேன், ஆபிரகாம் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதம் உங்களுக்கு உரியதாக மாறும். ஏன் சொன்னால், இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறீர்கள். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கணும், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயின் தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த பாதையை நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து வந்திருக்கிறீர்கள். லீவ் விட்டா எங்கே ஊர் சுற்றலாம், எந்த வேலைக்கு போகலான்னு பார்த்து வரல. நான் சொல்கிறேன், எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரியான பாதையில் வாழ தீர்மானம் பண்ணுங்கள். சூழ்நிலைகள் வரும், அந்த நாள் உங்களுக்கு லீவ் போடுற அளவுக்கு சூழ்நிலைகள் வரும், ஆராதனையை விடுற அளவுக்கு சூழ்நிலைகள் வரும். நீங்கள் சொல்லணும், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்பட்ட ஆபிரகாம் நீதியின் வழியில் நடந்தாரோ அதே போல் எனக்கு எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் எனக்காக வகுத்த வழி இருக்குது. தேவன் எனக்காக சரியான பாதையை டிசைன் பண்ணி வைத்திருக்கிறாரு. நான் அந்த வழியில் தான் நடப்பேன். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கின்ற நாள். இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க ஓடி வந்திருக்கிறீங்க பாருங்கள். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற உங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்விலே ஒரு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்கை இனி வரக்கூடிய நாட்களில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அவர் சொல்கிற, என்னை கனம் பண்ணுகிறோம், நான் கனம் பண்ணுவேன் இருக்கிறார்ல. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருமே கர்த்தரை கனம் பண்ணி வந்திருக்கிறீங்க. வரக்கூடிய நாட்களில் பார்ப்பீங்க, கர்த்தர் கனம் பண்ணின ஆள் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பீங்கன்றதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுடைய வாழ்வில் மட்டுமல்ல, அந்த ஆசீர்வாதங்கள் இஸ்ரவேலருடைய என்பதை வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம்.
ஆசீர்வாதத்தை சேமித்து வைக்கிறதுக்கு இடமின்றி அவங்களாம் தவிச்சாங்க. எங்கேயா வைக்கிறது? இவ்வளோ பிளஸ்ஸிங், இவ்வளோ பைபிளில் போடப்பட்டிருக்கு இல்லையா? இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உன்மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று இதனால் சோதித்து பாருன்றார். அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுதுன்னு சொன்னாலே புரிஞ்சுக்கணும். அப்பொழுதுன்னு சொன்னாலே புரிஞ்சுக்கணும், நீதியின் பாதையில் நடக்க தீர்மானித்த பொழுது, சரியான பாதையில் நடக்க நான் தீர்மானித்த பொழுது, அப்பொழுது ஆசீர்வாதங்களாக உங்கள் மீது வந்து பலிக்க ஆரம்பிக்கும். ஒரே காரணம், நீதியின் பாதையிலே நடந்தார். பாருங்க, ஆபிரகாம் தேசத்தில் தங்கியிருக்கலாம். ஒருவேளை ஆபிரகாம் சீரிய தேசத்தில் தங்கியிருப்பார் என்று சொன்னால் அத்தனை ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாம் இழந்து போயிருப்பார். புரிஞ்சு நல்லா மனசில் கொண்டு பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நிறைய பேருடைய வாழ்வில் வந்து கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரியுங்க, நீ ஏன் அவங்களுக்கே தெரியும், இன்றைக்கி ஏன் கஷ்டத்தில் இருக்கிறேன், இன்றைக்கி ஏன் பிரச்சனையில் இருக்கிறேன், இன்றைக்கே எனக்கு இந்த உபத்திரம், எனக்கே இந்த பாடு. அவங்க சொல்லுவாங்க, நீதியின் பாதையில் நடக்க தவறினதால் ஏற்பட்ட விளைவுகள் என்பதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கிறாங்களோ நான் சொல்கிறேன், அவர்கள் ஆசீர்வாதத்துக்கு தப்ப முடியாது. இன்னொன்று சொல்லுங்களா, ஆபிரகாம் வந்து தேவன் வந்து யாரையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது. ஆபிரகாமை கட்டாயப்படுத்துற மாதிரி தெரில. ஆபிரகாம் பேசுகிறார், அவ்வளோதான். ஆபிரகாம் கழுத்து பிடிச்சி, வரியா வரலையாடா, மௌன வெளியே வரியா வரலையா, சீரிய தேசம் விட்டு வெளியே வாடாடா, நீ நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்னு அப்படிலாம் பைபிளில் போடவே ஜஸ்ட் ஒரு காலிங், ஒரு அழைப்பு கொடுக்குறார். இன்றைக்கு தேவன் அப்படி தான், இங்கே இருக்கிற யாரையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. கிறிஸ்தவம் என்று சொல்லக்கூடியது சில பேர் சொல்கிறாங்க இது கட்டாயப்படுத்தி மதமாற்றம் பண்ணுறாங்க. நான் சொல்ல கண்டிப்பாக சொல்லுங்க, யாரையும் மதம் மாற்ற வேலை நான் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ மதம் மாற்ற சொல்லலை. அவங்களுக்கு ஒரு வழியை வச்சார், அந்த வழியை திறந்து யார் அந்த வழியை திறந்துட்டு அந்த வழியில் போகிறாங்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நான் சொல்கிறேன், ஆபிரகாமை கூட கர்த்தர் கட்டாயப்படுத்தலை, அவனை அழைச்சார். அழைத்த தேவன் யார் என்பதை அறிந்து அவருடைய செவிக்கு செவி சாய்த்து கிளம்பி வந்தார் ஒழிய கட்டாயப்படுத்தினது போலலாம் அங்கு எந்த ஒரு ரெக்கார்டும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஆபிரகாமை தேவன் கட்டாயப்படுத்தவில்லை என்று சொன்னால் தேவன் ஆபிரகாமை கட்டாயப்படுத்தவும் முடியாது. ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் சித்த சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பார்த்து சொல்கிறேன், ஆபிரகாமை மட்டுமல்ல உங்களை கூட தேவன் கட்டாயப்படுத்துறது கிடையாது. நல்லா கவனமாக கேளுங்க. ஏன் தெரியுங்களா? எல்லாருக்குள்ளும் தேவன் சித்த சுயாதீனம் என்ற ஒரு பொட்டென்ஷியல் ஆற்றலை தேவன் அவர்களுக்குள் கொடுத்திருக்கிறார். அதுதான் தேவ பிள்ளைகளை சித்த சுயாதீனம், நீதிமானுடைய சித்த சுயாதீனத்தை மீறி தேவன் செயல்படுவது கிடையாது. நீங்கள் எதில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதில் விட்டுருவார். நீங்கள் நீதியின் பாதை நடக்க ஆரம்பித்தால் ஓகே, இல்லை நான் அநீதியின் பாதை நடக்க போங்க. விபரீதம் யாருக்கு என்று சொன்னால் தேவனுக்கு அல்ல. எந்த பாதையை தேர்ந்தெடுத்து போகிறோம் என்கிறவர்களுக்கு தான் விபரீதமே ஒழிய தேவனுக்கு அந்த எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தேவன் மனிதனுக்காக தெரிந்து கொள்ளவும் முடியாது. ஆபிரகாம் நீ பாப்பா உனக்காக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏனென்று சொன்னால் தேவன் சித்த சுயாதீனத்துக்கு தேவன் மரியாதை கொடுக்கிறார். தேவன் மனிதனை ஒரு பொம்மை போல உருவாக்கல, ஒரு எந்திரத்தை போல உருவாக்கல. நீதிமான் நீதியை தெரிந்து கொண்டு சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் தான் மனிதன் தான் செலக்ட் பண்ணணும். இன்னைக்கு கூட நான் டீச் பண்ணுறோன்னா இங்கே இருக்கிற யாரையும் கட்டாயப்படுத்துறதில்லை. கட்டாயப்படுத்துகிறோமா? கட்டாயம் சில சொல்கிறோம், சில வார்த்தையில் சொல்கிறோம். சில பேர் கட்டாயப்படுத்துறது போல் இருக்கும். சில பேர் பாஸ்ட் என்னையே தொட்டுற மாதிரி இருக்குன்னு சில பேர் சொல்லலாம். எனக்கே ஆணி வச்சு அடித்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி வேலை நம்ம பண்ணுறது கிடையாது. தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்கிறோம். உள்ளே உணர்த்தும் போது இந்த வார்த்தையை சொல்கிறோம், அவ்வளோதான். டார்கெட் பண்ணிலாம் சூழ்ச்சி பண்ணிலாம் உங்களை கார்னர் பண்ணுறது எங்களுடைய வேலை கிடையவே கிடையாது. இதுவரை அப்படி நினச்சது கிடையாது. யாரையும் கார்னர் பண்ணுற மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணுறதே கிடையாது. சில இடத்துல கேட்டிருக்கிறேன். சில விசுவாசி சொல்லுவாங்க, ஏன்னா பாஸ்ட் வந்து என்னையவே தாக்கி பேசினாருங்க, எனக்குன்னே பிளான் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குதுங்க. ஒரு நாள் அப்படி பேச நாம் அங்கேருந்து வரும்போது தேவன் கொடுத்த அந்த ஆயத்தத்தோடு வந்துடுவேன், அவ்வளோதான். அவர் கொடுத்ததோடு கொண்டு வந்துடுவேன், அவ்வளோதான். வந்து இதை மீறி போக முடியாது, இதை மீறி நான் எங்கேயும் ஸ்கிப் ஆக முடியாது. இதை மீறி தேவன் கொடுத்த வார்த்தையில் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. யாரையும் கார்னர் படுத்துறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் தீர்மானம் பண்ண வேண்டும், இந்த பாதையில் நடப்பேன் என்று நீங்கள் தீர்மானம் பண்ண வேண்டும். ஏனென்று சொன்னால் தவறான தெரிந்து கொள்ளுதல்,
தவறான ஒரு பாதையில் நீங்கள் நடக்க ஆரம்பிப்பது என்று சொல்லக்கூடியது ஆசீர்வாதங்களை இழந்து போவதற்கு அவைகள் எல்லாம் வழிவகுத்து விடும். ஆகவே கவனமாக இருங்க. தேவன் உங்களை நீதியின் பாதை நடக்க தேவன் அவர் நம்ம நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் உணர்த்துறார். ஒவ்வொரு இடத்துல பாருங்கள், டெய்லியும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் உணர்த்துறார். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண சொல்லி தேவன் உணர்த்துறாரா? நான் கேட்குறேன், உணர்த்துறாரா? கட்டாயப்படுத்துறாரா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ தான் இழுத்து போத்திட்டு எழுப்ப அதை விடுங்க, அலாரம் அடிக்கும் பாருங்க. அவங்களுக்கு தாலாட்டு பாட்டு அப்படியே டக்குன்னு ஆஃப் பண்ணி தூங்கிடுவாங்க. ஹலோ, கர்த்தர் உங்களை எழுப்புறாருன்னா அவர் உணர்த்துறார். கழுத்தை பிடிச்சி டேய் மாமனை காலையில் ஜெபம் பண்ணுறான்னா என்னடா தூங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் வந்து மிரட்டுறாரா? இல்லைங்க, அவர் உணர்த்துறார். யாரெல்லாம் அந்த உணர்வுக்கு ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுத்து ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்க சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தேவன் உணர்த்தும் போதெல்லாம் அதுக்கு மரியாதை கொடுங்க. அந்த வழியில் நடக்க தீர்மானம் பண்ணுங்க. திரும்ப சொல்கிற, தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துவது கிடையாது. ஆமென். இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாமே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு வந்திருக்கிறது. பைபிளில் போடப்பட்டிருக்குது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதுகிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். காரணம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை விசுவாசத்தினால் பெறும்படிக்கும் இப்படி ஆயிற்று. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். ஆமென். புரியுதுங்களா? நீதியின் பாதையிலே நடக்க தன்னை அர்ப்பணித்திருந்த ஆபிரகாமின் நிமித்தமாக இன்றைக்கும் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன், அன்னைக்கு ஆபிரகாம் நீதியின் பாதை நடக்க தீர்மானித்தார். இன்றைக்கும் நீங்கள் நீதியின் பாதை நடக்க தீர்மானித்து பாருங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை, சில பேர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீதியின் பாதை நடப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த பூனையும் என்ன முடிங்க அப்படிலாம் யோசிப்பாங்க. ஆனால் மற்ற நாள் திங்கக்கிழமை மட்டும் சனிக்கிழமை என்னப்பா அவங்களாப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைங்க, எல்லா நாளுமே நீதியின் பாதையில் நடக்க தீர்மானம் செய்து பாருங்கள். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் சந்ததிகளும் நல்லா இருக்கும், உங்கள் தலைமுறைகளும் நன்றாக இருப்பார்கள். ஆமென். சபிக்கப்பட்ட பின்னணியிலிருந்து வந்த ஒரு ஆபிரகாம் மூலமாக சாபத்துக்கு கீழாக இருக்கின்ற எல்லா மனிதர்களுடைய சாபம் நீங்கி ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால், நீங்களும் நீதியின் பாதையில் நடக்கும்போது நீங்களும் சாபத்துக்கு உட்பட்டிருந்த நீங்கள் ஒரு சரியான பாதையை தேர்ந்து நடக்கும்போது நீங்களும் ஆசீர்வாதத்துக்குள் வாழ ஆரம்பிப்பீர்கள். உங்கள் மூலமாக உங்கள் சந்ததிகளும் அந்த ஆசீர்வாதத்துக்குள் வாழ ஆரம்பிப்பார்கள். ஆகதான் நீதிமான்களாகி நீங்கள் ஒரு பரலோகவாசி. பரலோகம் நீதி நிறைந்த ஒரு இடம். ஆகதான் நீதியின் பக்கமாக தேவனும் இருக்கிறார், நீதியின் பக்கமாக தேவதூதர்களும் இருக்கிறார்கள், நீதியின் பக்கமாக பரலோகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் இருக்கிறார்கள். அதே போல் இன்றைக்கு நீங்களும் நீதியின் பக்கம் நிற்பீர்கள் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், இந்த பூலோகம் உங்களுக்கு பரலோகம் போல தென்பட ஆரம்பிக்கும். ஆமென். இந்த பூமியில் ஒரு பரலோக வாழ்க்கையை வாழ்வீர்கள். ஆகவே நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீதியின் பக்கமாக நிற்க தீர்மானம் செய்யுங்கள். முதலாவது ஆபிரகாம். ரெண்டாவது இன்னொருத்தரை பார்ப்போம். ரூத் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மை, ஒரு பெண்மணி. ரூத்துடைய வாழ்க்கையில் கூட இந்த உண்மையை நம்ம பார்க்குறோம். அவர்களும் நீதியின் பாதையில் நடக்க தங்களை அர்ப்பணித்தவர்கள். இவங்க எல்லாருக்கும் தெரியும், போன எக்ஸாமில் நியாயாதிபதியில் ரூத் எழுதுனீங்க. ரூத்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ரூத்தில் சில கேள்வியெல்லாம் கொஞ்சம் இடக்க முடக்காக இருந்துச்சு. சரி, பரவாயில்ல, ஏன்னா அவங்கள டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அதெல்லாம் வச்சது. கவனமாக கேளுங்க. இந்த ரூத்தருடைய மாமி நகோமி பார்த்தீங்கன்னா, நகோமி வந்து ஒரு யூத ஸ்திரீ, யூத பெண்மணி.
யூத பெண்மணி என்று சொன்னால் யெகோவாவை ஆராதிக்கின்ற ஒரு பெண்மணி. இந்த நகோமியின் மூலமாக தான் ரூத் என்று சொல்லக்கூடிய இந்த மோவாபிய பெண்மணி தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்தாள். இந்த நகோமியின் மூலமாக தான் ரூத் நீதியை பெற்றாள். அதோடு நீதியை பெற்ற ரூத் அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை, நீதியை தெரிந்து கொண்டு அந்த வழியில் நடக்க தன்னை அர்ப்பணித்தவள் ரூத். இப்படி அர்ப்பணித்தல் நடந்த ஒரு விஷயம், பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ரூத்தின் வாழ்வில் வர ஆரம்பித்தது. வேதம் சொல்கிற ரூத் ஒரு மோவாபிய பெண்மணி. மோவாபியர்கள் யார்? லோத்தின் பிள்ளைகள். லோத்துக்கு பிறந்த பிள்ளைகள் தான் மோவாப், அம்மோன் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த அம்மோன் இந்த மோவாப் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா லோத்துடைய முறைகேடான விதத்தில் பிறந்த சந்ததிகள். அதை பற்றி ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், வாசிக்கிறோம். ஆனால் இந்த அம்மோனியர்களும் மோவாபியர்களும் தேவ சமூகத்தில் வரக்கூடாது என்று தேவன் கட்டளையிட்டிருந்தார். கவனமாக கேளுங்க. அதில் ஒரு குரூப், ரூத் ஒரு மோவாபிய பெண், அவ கூட தேவ சமூகத்தில் வர முடியவே முடியாது. அம்மோனியர்களும் வர முடியாது, மோவாபியர்களும் தேவ சமூகத்தில் வர தடை பண்ணப்பட்டவர்கள். வேதத்தில் படிக்கின்றோம். உபாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படித்து காண்பிக்கின்றேன், எடுத்துக்கொள்ளுங்கள். 23:3 நான் படிக்கிறேன். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. என்ன சொல்கிறாருன்னா, என்றைக்கும் கர்த்தருடைய சபைக்கு உட்பட முடியாது, தேவ சபைக்கு உள்ள நுழைய முடியாது. யார்? அம்மோனியர்களும் மோவாபியர்களும், ரெண்டு குரூப்பு. ஏன்னா அவங்க நேர்மையான வழியில் வரல, பிறக்கலை. அது நிமித்தமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. கவனமாக கேளுங்க. சபிக்கப்பட்ட பின்னணியிலிருந்து வந்த ரூத் இளம் வயதிலேயே கணவனை இழந்து போனாள். ரூத் அவளுடைய வாழ்க்கையில், ரூத்துடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்குரிய எந்த ஒரு அறிகுறியும் நம்ம பார்க்க முடியாது. ரூத்தின் புத்தகத்தில் பார்க்க முடியும். இந்த நிலையில் தான் ரூத்து நீதியை தெரிந்து கொண்டு அந்த நீதியின் பாதையில் நடக்க தன்னை அர்ப்பணித்திருந்தாள். ரூத் தேவனுடைய வழியை தெரிந்து கொண்டாள். பாருங்கள், நகோமி பார்த்தீங்கன்னா ரூத்தோட மாமியார் பெத்லெகேமுக்கு போக அவங்க கட்டளை பெற்ற போது, திரும்பி போக திட்டமிட்ட போது பார்த்தீங்கன்னா ரூத் தன்னுடைய இனத்தையும் ஜனத்தையும் விட்டு விட்டு மாமியாரோட நகோமி கூட போகும்படி தன்னுடைய வாழ்விலே ஒரு பெரிய விஷயத்தை தெரிந்து கொண்டார்கள். யோசிச்சு பாருங்க. நம்ம ஊராக இருந்தால் வேறு மாதிரி இருக்கும். அந்த ஊரில் பாருங்கள், சரியான ஒரு டிசிஷன், சரியான ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அதாவது முன்பின் தெரியாத பெத்லெகேம் நகோமிக்கு தெரியும், ரூத்துக்கு தெரியாது. ரூத்துக்கு தெரிந்ததெல்லாம் மோவாப் தேசம். நகோமிக்கு எல்லாம் தெரியும், பெத்லெகேம் தெரியும், அந்த ஊர் தெரியும், அங்கே இருக்கிற சட்டத்திட்டங்கள் தெரியும், யூத வழிபாடுகள் தெரியும், யெகோவாவை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்றெல்லாம் நன்ற கற்று வைத்திருந்தவர்கள் தான் இந்த யூத பெண்மணி ஆகிய நகோமி. ஆனால் இந்த பெண்ணோடு போகும்படிக்கு ரூத் தீர்மானம் செய்திருந்தார்கள். முன்பின் தெரியாத பெத்லெகேமுக்கு ஒரு இளம் விதவை புறப்பட்டு, இந்த இளம் விதவை யார்? மோவாபிய பெண்மணி கிளம்பி போகிறா. கண்டிப்பாக போகும்போது ஏராளமான மக்கள் ஏளனம் செய்திருக்கலாம், கிண்டல் செய்திருக்கலாம். என் நகோமியே சொல்கிறாங்க, ஏம்மா நீ சின்ன பிள்ளையாக இருக்கிற, நீ போய் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி நீ பாட்டுக்கா உன் இனத்தோட போய் இருன்றா. ஆனால் அப்பயும் சொல்கிறார், ஏம்மா இனிமேல் நீ என் கூட இருக்குன்னு நினச்சா கூட எனக்கு இன்னொரு கல்யாணம் ஆகி எனக்கு பிள்ளைங்க பிறந்து, ஏன் அதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் நடக்கிற காரியமாம்மா, நீ போ, நீ உன் வழியை தெரிந்தது, உன் இனத்தை தெரிந்தது, உன் ஜாதி ஜனத்தோடு போய் சேர்ந்து வாழுன்னு சொல்லி நகோமி சொல்கிறாங்க. ஆனால் ரூத்தம்மான்னு சொல்லக்கூடாது, ரூத்து பெண்மணி அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அதில் காதில் வாங்கினமே தெரியல. நீ உன் ஜனத்தண்டைக்கு போன்னு சொன்னபோது ரூத் என்ன சொல்கிறா தெரியுங்களா? எடுத்து படிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்துக்கங்க.
எடுத்துக்கொள்ளுங்கள். படிங்க. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். இங்க பாரு மாமியாரே, இந்த போவான்னு சொல்லி சொல்ற வேலையை வச்சுக்காத. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீ எங்க போனாலும் மாமியாரே உன்னை விட மாட்டேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அதாங்க முக்கியம். உங்க ஜனம் என் ஜனம், உங்க இடம் என் இடம்னு சொன்னா அதை விட ஹைலைட் என்ன தெரியுங்களா? உன் தேவன் தாயா என்னுடைய தேவன். ஆமென். யோசிச்சு பாருங்க, அதுதான் டிசிஷன், தீர்மானம். நீ வழிபடுற அந்த யெகோவாவை தான் நானும் வழிபடுவேன். அவர் தான் என் தேவன், உனக்கு தேவன், அந்த தேவன் தான் என்னுடைய தேவன். யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே, சரியான தீர்மானம், நல்ல தீர்மானம். திரும்ப சொல்கிறேன், நல்ல தீர்மானம் உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக வழிநடத்தும். நீங்கள் தவறான தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களை நான் உங்களுக்கு சாட்சி சொல்ல முடியும். அது கேட்டிங்கன்னா அழுதுகிட்டு இருப்பீங்க. தவறான தீர்மானம் எடுத்து அழிந்து போன குடும்பங்கள் எவ்வளவோ குடும்பங்கள் சொல்ல முடியும், சொல்லிகிட்டே போக முடியும். தப்பான தீர்மானம் எடுத்து அழிந்தவர்கள். நான் சொல்கிற பயமுறுத்துறதுக்காக சொல்ல, நீங்கள் ஆபிரகாமை போல ரூத்தை போல நீதியின் பாதையில் நடக்க தீர்மானித்து பாருங்கள். ஆசீர்வாதம் எல்லாம் அப்படியே உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிடும். உங்கள் பக்கம் யூட்டன் போட ஆரம்பிச்சிடும். யார் பார்த்து நான் வந்துட்டேன் நீ போயிடாதம்மா நான் வரேம்மான்னு சொல்லி ஆசீர்வாதம் அவங்க பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். வந்து அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓர்பாள், அவங்களும் யாருன்னா, அவங்களும் நகோமியோட ஒரு மருமகள். நகோமிக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. 2 பேர் பசங்க இறந்துட்டாங்க. மருமகள் 2 மருமகள், ஒருத்தி ஓர்பாள், ஒருத்தி ரூத்து. இவங்க 2 பேருமே மோவாபிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஓர்பாளும் மோவாபிய வம்சத்தை சேர்ந்தவள். நகோமி பெத்லெஹேமுக்கு புறப்பட்டு போகலான்னு தீர்மானம் எடுத்த போது அங்கே பார்க்குறோம், ஓர்பாளும் சத்தமிட்டு அழுகிறாள். 2 பேருமே அதாவது நகோமி ரூத்து அழுகிறாங்க, ஓர்பாளும் அழுகிறார்கள். ஆனால் ஓர்பாள் மறுபடியும் மோவாப்புக்கே திரும்பிவிட்டாள். ரூத் நகோமியை விடாமல் நகோமியை பற்றி கொண்டு நகோமியின் தேவனை தேட ஆயத்தமானாள். ஆமென். பெத்லெஹேமிலே அவர்களுடைய ஆரம்ப நாட்கள், ரூத்துடைய ஆரம்ப நாட்கள் ஒரு ஏழ்மைத்தனத்திலேயே கழிந்தது. ஸ்டார்டிங்கில் இந்தம்மா கதிர இருக்கிற வேலை, அதுவும் பார்த்தீங்கன்னா பொறுக்கிற வேலை. ஏழைகள், விதவைகள், திக்கற்றவர்கள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஜமீன்கள்லாம், பண்ணக்காரங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் லேண்டில் கொஞ்சம் தானியத்தை விட்டுட்டு போவாங்க. அவங்களுக்குன்னே இறச்சி விட்டு போவாங்க. அவங்க வேலை அதை பொறுக்கி கொண்டு வரதான் அவங்க வேலை. வந்து இந்த சிதறி கிடக்கின்ற வார்கோதுமைகள்லாம் பொறுக்கி தான் ரூத்தும் நகோமியும் அந்த நாட்களில் வயிறு பிழைத்தார்கள். யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலைகள். ஆரம்பம் அற்பமாக இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம், பேசாமல் ஓர்பாள் கூடயே போயிருந்தோம்னா அங்கே கல்யாணம் பண்ணி ஏன் ஜாதி இனத்தோட சந்தோஷமாக இருந்திருக்கலாம். இருந்திருந்தோம் இந்த கிளவி கூட அவங்க பாரு மாமியார்னா எப்படி அப்படி கொஞ்சம் கிளவி இந்த கிளவி கூட வந்து நான் கஷ்டப்படுறேனேன்னு கொஞ்சம் யோசிக்கக்கூடிய நிலைமைலாம் வந்திருக்கோம். ஆனால் அதுக்கெல்லாம் ரூத் இடம் கொடுக்கவே இல்லை. ஏன் மாமியார் கிளவியாக இருந்தாலும் பரவாயில்ல, மாமியாரின் கடவுள் அவர் எங்கே? ஹலோ, நம்ம ஆண்டவர் வயசான தாத்தா நினச்சிருக்காதீங்க. ஏன்னா பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வயதான ஒரு போல தோற்றம் அடித்தான்னு சொன்னேன். எல்லாரும் ஆண்டவர் வந்து ஒரு தாத்தா மாதிரி. ஏன்னா சில இடத்துல இந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படி தான் காமிச்சிருப்பாங்க, வயசான ஒரு கிழவர். இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வயசான தாத்தாவை காமிக்கிற மாதிரி தான் பிதான்னு சொன்னாலே ஒரு வயசான ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டாங்க. கவனமாக கேளுங்க. தேவன் என்று சொன்னால் வயதானவர் கிடையாது. தேவன் என்று சொன்னால் எவர் யூத். அவர் எப்போதுமே தேவனை இளமையாக தான் பார்க்க முடியும். ஆமென். தேவனை வயதான தோட்டத்தில் பார்க்கவே முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல ரூத்து தேவனை பிடித்து கொண்டாள். ரூத் நகோமியின் தேவனை பிடித்து கொண்டாள். நகோமியின் தேவனை பற்றி கொண்டாள். அந்த வழியில் நடக்க ஆரம்பித்தாங்க. வந்து
இன்னும் சொல்லப்போனால் ரூத் வந்து அந்த இடத்துல வேலைக்காரிகளில் ஒருத்தியாக இருந்த ரூத், வேலைக்காரிகளில் ஒருத்தியாக நடத்தப்பட்டவர் ரூத். கொஞ்ச நாள் என்ன ஆச்சுன்னா அந்த ஏரியாவுக்கே எஜமானியாக மாறிவிட்டால் ரூத். வந்து போவாஸ் இருக்கிறாரா? போவாஸ் ஒரு யூதன், ஒரு யூத ஆள், இவ்வளோ ஒரு மோவாபிய பெண். ஆனால் இதை அவன் அறிந்தும் அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டான். ஆமென். ரூத் ஒரு கன்னி பெண் அல்ல. ரூத் அவள் கணவனை இழந்த ஒரு விதவை. இது எல்லாமே போவாஸுக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போ விதவை என்ற ஸ்தானத்தை போவாஸ் ரூத்துக்கு தரல, மனைவி என்ற ஸ்தானத்தை போவாஸ் ரூத்து கொடுக்கறதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். வயலிலே வார்கோதுமை பொறுக்கி வயிறு கழுவின ரூத் இப்போ செல்வ சீமாட்டியாக எல்லா, எப்படி யோசேப்பின் பெல்ட்டில் எல்லா கீ இருந்தது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரூத்தினுடைய இடுப்பில் எல்லா கீயே அங்கே தான் இருக்குது, எல்லா சாவி குத்தும் அங்கே தான் இருக்குது. எஜமானியாவே கர்த்தர் மாற்றி விட்டார். சொல்லப்போனால் சமூக ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால் தாழ்வான பின்னணியிலிருந்து வந்தவள் தான் ரூத். மோவாப் என்று சொன்னால் சபிக்கப்பட்ட பின்னணி. மோவாப் அம்மோனியர்கள் தேவ சமூகத்தில் வர இயலாது, தேவன் அவர்களை தள்ளிவிட்டார். ஆனால் தேவனுடைய தயவு இரக்கம் மோவாப்பிய பெண்மணியாகி ரூத்தின் மீது விழுந்தது. தேவன் ரூத்தை கனம் பொருந்தியவளாக மாற்றிவிட்டாள். இத்தனைக்கு காரணம் என்ன? இத்தனை காரணம், நீ வந்து சபிக்கப்பட்ட பின்னணியை சேர்ந்தவளாக இருக்கலாம், ஆனால் நீ டிசிஷன் எடுத்த பாரு, அந்த டிசிஷன் தேவனை கவர்ந்தது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் எடுக்கின்ற தீர்மானம் நல்ல தீர்மானம், நீதியின் பாதை நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தீர்மானம் உங்களுக்கு நல்வாழ்க்கை மட்டும் கிடையாதுங்க, உங்கள் சந்ததிகளுக்கே நல்ல வாழ்க்கையை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம் நீங்கள் எடுக்கிற நல்ல தீர்மானத்தில் இருக்கின்றது. நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால் இப்போ இருக்கிற வாழ்வே அப்படியே திருப்பி போடப்படும். கீழே இருந்த ஒரு வாழ்வு, மேலே ஒரு வாழ்வு. வேலைக்காரி என்று சொல்லக்கூடியவள் எஜமாட்டி, விதவை என்று சொல்லக்கூடியவள் மனைவி. இன்னும் சொல்லப்போனால் பரலோக ஆசீர்வாதங்கள் எல்லாமே அந்த அம்மாவுடைய வாழ்வில் தென்பட ஆரம்பித்து விட்டது. இத்தனைக்கு காரணம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ரூத்தின் சரியான தெரிந்து கொள்ளுதல், நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு தீர்மானம். ஒன்று தெரியுங்களா, ஒரு பிற்பாடு அட்ரஸே இல்லாமல் போயிட்டான், அவள் விலாசமே தெரியாமல் போச்சு வந்து. ஆனால் ரூத்தோட விலாசத்தில் இயேசு கிறிஸ்துவே உதிக்கும் அளவுக்கு ரூத் உயர்த்தப்பட்டால். ஆமென். தேவன் பார்த்தாரு, பிற்பாடு ஒரு பாலுடைய அட்ரஸே தெரியாது, ஆனால் ரூத்தோட அட்ரஸ்ஸு உங்களுக்கு தெரியுங்களா? ரூத்தோட அட்ரஸ்ஸு, ஹலோ, ரூத்தோட அட்ரஸ் என்னதுக்கு தெரியுங்களா? இயேசுவின் சந்ததி. அந்த ரூத்தோட சந்ததியில் தான் இயேசுவே பிறக்கக்கூடிய அளவுக்கு தேவன் அவளுடைய விலாசத்தையே மாற்றிட்டார். இனிமேல் உன் விலாசம் மோவாப் இல்லைம்மா, இனிமேல் உன் விலாசம் ஏன் ஏரியா. ஆமென். இத்தனைக்கு காரணம் சரியான நேர்மையான நீதியின் வழியில் நடக்க தீர்மானித்த ஒரு பெண்ணினால் உண்டானது. இது கர்த்தருடைய செயல், நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நான் சொல்கிறேன், அந்த ரூத் எவ்வளோ நன்றி சொல்லியிருப்பா தெரியுங்களா? அவங்க வாழ்வே பார்த்தீங்கன்னா பொறுக்கிறது, பொறுக்கி 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 இப்படி தான் பொறுக்கி வாழ்கிறதா அவங்க வாழ்வு. கர்த்தர் பார்த்தார், இல்லைம்மா நீ பொறுக்கி இல்லை, நீ அத்தனை சொத்துக்கும் சொந்தக்காரி. தேவன் மாற்றி விட்டார். போவாஸ் பைபிள் படப்பட்டிருக்குது. மத்திய 1:5 போவாஸ் ஓபேத்தை ரூத்திடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்ற பின்பு ஈசாய் தாவீதை பெற்றான், தாவீதின் குமாரனாகி இயேசு கிறிஸ்து என்றே வரும். மத்திய 1:5 பார்க்குறோம். என்று சொன்னால் ரூத் நீதியின் தேவனை தெரிந்து கொண்டாள், ரூத் நீதியின் பாதையை தெரிந்து கொண்டாள், ரூத் நேரான பாதையில் நடக்க தீர்மானித்தாள், ரூத் கர்த்தருடைய பட்சமாய் நிற்க தீர்மானம் பண்ணினாள். பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பூலோகத்தில் அனுபவித்தாள் ரூத். தேவ பிள்ளைகளே, நீங்களும் கூட நேரான பாதையை உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும்
உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். கண்டதே காட்சி கொண்டதே கொள்ளணும் வாழ்ந்திருக்கலாம். இனிமேல் அப்படி போகாதீங்க. நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு பாதையுமே முடிவு பண்ணுங்க. இது தேவன் வகுத்த பாதையா, தேவன் வைத்த பாதையா, தேவன் தெரிந்து கொண்ட பாதையா, இந்த வழி தேவன் எனக்காக ஆயத்தம் செய்த வழியா என்பதை தீர்மானம் பண்ணுங்க, முடிவு பண்ணுங்க. அந்த வழியில் நடக்க தீர்மானம் பண்ணுங்க. நீங்களும் உங்களுக்காக நேரான பாதையை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் சந்ததிகளுக்காக நேரான நீதியின் பாதையை தெரிந்து கொள்ளுங்கள். பரலோகம் உங்கள் பங்காக மாறுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு அவைகளெல்லாம் செய்ய ஆரம்பிப்பார். எழுந்து நிற்போம். ஆபிரகாம் என்ற ஒருத்தர் நீதிமானாக மாற்றப்பட்டார். ஆனால் நீதியின் பாதையில் நடந்தார். நல்லா கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமான்கள். நீதிமான்களாகிய நான் எந்த தப்பு பண்ணாலும் ஆண்டவரே அல்ல. நீதிமான்களாகிய நாம் நீதியின் பாதைகளில் நடக்க தீர்மானிக்க வேண்டும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இன்னைக்கு உலகம் வேற வழியில் போய் கொண்டிருக்கிறது. நம்ம உலகம் போகிற வழியை நம்ம சாக்கு போக்கா எடுத்துக்கூடாது. அவங்க இப்படி போகிறாங்க, இவங்க இப்படி போகிறாங்க, நம்ம போகிறோம், நாங்கள் பண்ணுற தப்பு இல்லைங்க, நாங்கள் செய்கிற தப்பு இல்லைங்க. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் பண்ணாதே நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை பாருங்க, அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க. கவனமாக கேளுங்க, அது பேச்சு கிடையாது. இந்த அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, அது இல்லை. தேவன் நீதியின் பாதை என்று சொன்னால் நேரான பாதை, சரியான பாதை. என்ன சரியான பாதை? நீதியின் பாதை என்று சொல் தேவன் எனக்காக வகுத்த பாதை. இந்த பாதையில் தான் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்பும்போது நீங்கள் அப்படியே தாழ்மையாக, எஸ் ஆண்டவரே, இது நீர் எனக்காக உருவாக்கின பாதை, இந்த பாதையில் நான் நடப்பேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. பாருங்கள், ரொம்ப டீப்பாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. டீப்பாக சொல்லி உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டும் என்று விரும்பலை. ஆனால் உங்களுக்குள்ளேயே எது சரியான பாதை, எது தப்பான பாதை என்று சொல்லி உங்களுக்குள்ளேயே தெரியும். எத்தனை தெரியுன்றீங்க? எது நேரான பாதை, எது சரியான பாதை, எது தப்பான பாதைன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுங்களா? கையை நல்லா தான் தூக்குங்களா? தெரியுங்களா? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஆபிரகாமை போல், ரூத்தை போல் நேரான பாதையை செலக்ட் பண்ணி அந்த வழியில் போக போகிறீங்களா? இல்லைங்க, விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க, நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு வாழ போகிறோன்னு சொல்லி அநீதியின் பாதையில் நடக்கவே தீர்மானம் பண்ணுகிறீர்களா? உங்களை பொறுத்தா இருக்குது. இன்றைக்கும் ஆபிரகாமுடைய பேர் பைபிளில் போடப்பட்டிருக்குது, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று போடப்பட்டிருக்குது. ஆபிரகாமை நித்திய கீர்த்தியாகவே கர்த்தர் பண்ணிட்டாரு. இந்த ரூத்தம்மாவை நித்திய கீர்த்தியாகவே பண்ணிட்டார். பேர் எப்போதுமே ஸ்டாண்டர்டாக அது முத்திரை போட்டதுமே, இந்த அம்மாவை இந்த அம்மா பேரை நீக்கவே முடியாதுப்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நித்திய கீர்த்தியை கொடுத்துட்டார். காரணம் என்ன? நீதியின் பாதையில் நடக்க தங்களை அர்ப்பணித்தவர்கள். இன்றைக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. நானும் கிறிஸ்தவன் ஆகிட்டேன், நானும் கிறிஸ்தவ பேரை வச்சுட்டேன், நான் கிறிஸ்தவ சர்ச்சுக்கு போயிட்டுருக்கிறேன், நான் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக வாழ்ந்துட்டு திங்கள் டு சனிக்கிழமை நான் எப்போ வாழ்ந்தேன், எனக்கு என்ன, மற்றவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு என்ன கேட்காதீங்க. நீங்கள் நீதியின் பாதையில் நடக்க தீர்மானம் பண்ணி அந்த பாதையில் நடக்க பிரயாசம் விடுங்கள். நான் சொல்ல கர்த்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் தீர்மானம் பண்ணி பாருங்கள், தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு தேவன் எவ்வளோ விதங்களை உதவி செஞ்சிருக்கிறார். இந்த பாதை நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கும் போது கர்த்தர் எனக்காக பல தவறான வழியில் போக முடியாத அளவுக்கு தேவன் தடை செஞ்சிருக்கிறார், தடுத்து நிறுத்திருக்கிறார். அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், என் லைஃப்பில், என் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். ஒவ்வொன்றா சொல்லலாம். என் வாழ்க்கையில் கர்த்தர் எங்கெங்கெல்லாம் இறங்கி நான் வேறு வழியில் போகக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் தடுத்த என் வழிகள், எவ்வளோ வழிகள் தெரியும். ஏன்னா அன்றைக்கி சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீங்கள் தான் என்னை நடத்தணும், அவர் கையில் என்னை அர்ப்பணித்தேன். நீ அர்ப்பணிங்க.
நீங்கள் தீர்மானம் எடுத்து தேவன் கையில் அர்ப்பணிங்க. தேவன் உங்களை அழகாக நடத்துவார். ஆவியானவர் உங்களை அழகாக கொண்டு போவார். உங்களை நீதிமா நித்திய கீர்த்தியுடன் என்று மாற்றுவார். உங்கள் பேர் அழியாத பேராக கர்த்தரை மாற்றுவார். உங்களை பேர் இன்றைக்கும் நிற்கிற மாதிரி கர்த்தரை மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை ரெண்டு செலுத்துவோம். நல்ல தீர்மானங்கள் எடுக்க பழகிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், லேட்டாக வர்றது எல்லாமே ஒரு சரியான தீர்மானம் கிடையாது. இன்றைக்கி ஆராதனை 10 மணிக்கு ஆரம்பிக்குதோ, 9:45 அங்கே இருப்பேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. இவ்வளோ நாள் வாழ்ந்தது போதும். இவ்வளோ நாள் உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்தது போதும். இனிமேல் உங்கள் இஷ்டம் கிடையாது. ஆண்டவரே, நீங்கள் உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்வில் செய்யப்படட்டும் ஆண்டவரே என்று சொல்லி தேவன்ட்ட சரண்டர் பண்ணுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு வாழாதீங்க. அது எல்லாமே இன்றைக்கி நீங்கள் பண்ணுறது எல்லாமே உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்கிறது. நீங்கள் உங்களுடைய தவறான வழிகள். தேவனுடைய நீதியான பாதைகளை தேர்ந்தெடுத்து வாழுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி. தப்பான பாதையில் போக தீர்மானம் பண்ணாதீர்கள். இன்றைக்கு துன்மார்க்கனுடைய பைபிளை படுறது, துன்மார்க்கனுடைய பாதையில் நடக்காதே, நீ பாவிகளுடைய வழியில் நில்லாதே, பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராதே. இதெல்லாம் நெகட்டிவ் காரியங்கள். ஆனால் பாசிட்டிவான ஒரு காரியம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இவன் நீதியின் பாதையை தெரிந்து கொண்டவன். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். அப்பா, நீர் எப்போது நல்லவராக இருக்கிறீர், நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீதியின் பாதையில் நடந்த ஆபிரகாமுடைய பேரையும், நீதியின் பாதையில் நடந்த ரூத்தின் பேரையும் நீர் நித்திய கீர்த்தியாக மாற்றினீர். அதே போல் இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய பேரும் நித்திய கீர்த்தி உள்ளவங்களாக மாற்றப்படுவதாக. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் நீதியின் மார்க்கத்திலே, நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்று தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆபிரகாமை போல, ரூத்தை போல தீர்மானம் செய்திருக்கிறார்கள். தேவன் இங்கே இருக்கிற ஒவ்வொருக்கும் உதவி செய்வீராக. ஆண்டவரே, பரலோகத்தின் நன்மைகளால் நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பம் வாழ்வு நிரப்பப்படட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்றேன். அவருடைய வேலைகள், பொருளாதாரம், அவருடைய சரீர சுகம், எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமையை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் பார்க்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் ரூத்தின் முடிவு சம்பூர்ணமாக இருந்ததே. ஆபிரகாமுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருந்ததே. இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய முடிவும் சம்பூர்ணமாக இருப்பதாக என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் நிறைவேறுவதாக தகப்பனே. தேவ மகிமை ருசி பார்க்கட்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.